வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். கரங்களை திறந்திடுங்கள். வறியோருக்கு வழிகாட்டுங்கள். வளம் பொங்கிட வகை கூறுங்கள். வறியோருக்கு வழிகாட்டுங்கள். வளம் பொங்கிட வகை கூறுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபடவா இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித வார செவ்வாய்க்கிழமையிலே பயணிக்கின்றோம். இயேசுவுக்கு, இயேசுவினுடைய பாடுகளுக்கு மிகவும் நெருங்கி வரக்கூடிய காலகட்டம் இது. இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் நம்முடைய பிரமாணிக்கத்தின் மூலமாக இயேசுவினுடைய பாடுகளில் அவருக்கு துணையாக இருக்க நம்மை அழைக்கின்றது. எனவே நாம் நம்முடைய சிந்தனை, சொல், செயலில் இயேசுவுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் மீது, அவருடைய செயல்பாடுகளின் மீது, இயேசுவினுடைய போதனைகளின் மீது, அவருடைய வார்த்தைகளின் மீது நாம் நம்முடைய பிரமாணிக்கம் மின்மையை வெளிப்படுத்திய அந்த தருணங்களுக்காக, நம்முடைய முழு பிரமாணிக்கத்தை இயேசுவின் மீது வைக்க தவறிய அந்த தருணங்களுக்காக இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலமாகவும் நம்முடைய பிரமாணிக்கத்தை இறைவனுக்கு வெளிப்படுத்தி வாழ, அவரோடு சிறப்பாக இந்த பாடுகளின் நாட்களில் உடனிருந்து அவரோடு பயணிக்க தேவையான இறையருள் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற எங்களுக்கு நீர் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறைவசனங்கள் 1 முதல் 6. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடமே, நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்காக பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலரை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டவரை திருப்பி கொடர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் அடைக்கலப்பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடி நின்று என்னை காத்தருளும். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வேத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும். காப்பது
செய்யப்படுகின்ற எங்கள் அரசரே போற்ற பெருக. அடிக்க கொண்டு போகப்படும் சாந்தமான செம்மறி போல நீர் சிலுவையில் அறையப்பட கொண்டு செல்லப்படுகிறீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவசனங்கள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, இறைவசனங்கள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார். அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார். சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி, யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார். இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர், ஆண்டவரே, அவன் யார் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார். அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான். இயேசு அவனிடம், நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார். இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர். யூதாசு அப்பத்துண்டை பெற்று கொண்டவுடன் வெளியே போனான். அது இரவு நேரம். அவன் வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார். அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. இதையே யூதர்களுக்கு சொன்னேன், இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது? உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய சீடர்கள் 2 பேர் செய்யக்கூடிய காரியங்களை இயேசு முன்னறிவிப்பதை பார்க்கிறோம். சாதாரண செயல்பாடு அல்ல, துரோக செயல்பாடு. ஒருவர் இயேசுவை காட்டி கொடுக்கிறார், இன்னொருவர் இயேசுவை தெரியாது என்று மறுதலிக்கிறார். இங்கே இந்த 2 பேரும், யூதாசும் பேதுருவும், மிகப்பெரிய பாதக செயலை செய்திருந்தாலும் கூட
அந்த செயலினுடைய பாவத்தினுடைய கனாகனத்தை பொறுத்த அளவிலே பெரிய அளவில் வேறுபாடு வித்தியாசம் எதுவும் இல்லை என்றாலும் கூட அந்த தவறுகள் பாவங்கள் செய்யப்பட்ட விதத்தை பொறுத்த அளவில் நிச்சயமாக ஒரு பெரிய வேறுபாடு வித்தியாசம் அங்கே இருக்கின்றது. என்ன வித்தியாசம் அப்படி யூதாசு செய்த தவறுக்கும் பேதுரு செய்த தவறுக்கும் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, யூதாசு தன்னுடைய தவற்றை எவ்வாறு செய்கிறார்? நன்றாக ஆற அமர்ந்து உட்கார்ந்து திட்டமிட்டு இயேசுவுக்கு எதிராக அந்த செயலை, இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய செயலை யூதாசு ஏறெடுப்பதாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் பேதுருவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த சூழ்நிலையின் பொருட்டு ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி இயேசுவை பேதுரு மறுதலிப்பதாக பார்க்கிறோம். தன்னுடைய உயிருக்கு அந்த நேரத்தில் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அந்த ஒரு காரணத்தினால் பேதுரு இயேசுவை தெரியாது என்று மறுதலிக்கிறார். அன்பு மக்களே, 2 பேர் செய்த தவறும் பெரிய தவறு. தெரியாத ஒரு மனிதர் நமக்கு ஒரு தவறை தீங்கு இழைக்கின்ற போதே அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் 3 ஆண்டுகளாக நெஞ்சத்திற்கு நெருக்கமாக நடந்த தன்னுடைய அன்பு சீடர்களில் 2 பேர் இந்த செயலை செய்தபோது நிச்சயமாக அது ஆண்டவருக்கு பெரிய வலியை கொடுத்திருக்கும், ஆறாத வடுவை கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த துரோக செயல்களையும் தாங்கிக் கொண்டு இயேசு தன்னுடைய பாடுகளை நோக்கி பயணிப்பதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வுதனை சிறு சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய உறவில் நாம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செயல்பாடுகளினால் ஆண்டவருக்கு துரோகம் செய்பவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய அன்பு தந்தையாக இருக்கிறார். நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமே ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் நம்முடைய சிந்தனை, சொல், செயலால் ஆண்டவருக்கு எதிரான காரியங்களில் நாம் ஈடுபடுகிற பொழுது நாமும் ஆண்டவருக்கு துரோகம் செய்பவர்களாக மாறுகின்றோம். அது யூதாசை போல பெரிய அளவிலான திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு துரோக செயலாக இருக்கலாம், அல்லது பேதுருவை போல அந்த சூழ்நிலையின் பொருட்டு நாம் செய்யக்கூடிய ஒரு துரோக செயலாகவும் கூட இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். யூதாசும் பேதுருவும் பெரிய துரோகத்தை செய்திருந்தாலும் கூட 2 பேரும் இயேசுவினுடைய அன்பிலிருந்து விலகி கீழே விழுந்தாலும் கூட அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் செய்த செயல்பாடு முக்கியமானது. அங்கே யூதாசு ஆண்டவரிடம் திரும்பி வரவே இல்லை. விழுந்தவன் விழுந்தபடியே கிடக்கிறான். அதே நேரத்தில் பேதுரு விழுந்தவர் தொடர்ந்து எழுகின்றார். தான் தவறிவிட்டேன், ஆண்டவருக்கு எதிரான செயலிலே ஈடுபட்டு விட்டேன் என்பதை உணர்ந்து உள்ளம் குத்தப்பட்டவராக ஆண்டவரிடத்திலே திரும்பி வந்து அவரோடு ஒப்புரவு செய்து கொள்கிறார். ஆனால் யூதாசினுடைய நிலை அந்தோ பரிதாபமாக மாறி போனதை நாம் அறிவோம். அன்பு மக்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? விழுவது என்பது மனித இயல்புதான், தவறுவது என்பது மனித இயல்புதான். ஆனால் விழுந்தே கிடப்பது என்பதுதான் மிகப்பெரிய தவறு. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விழலாம், ஆனால் எழ முயற்சி செய்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம், அல்லது விழுந்தவாறே இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். விழுந்தாலும் தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற அந்த உறுதியோடு ஆண்டவரை நோக்கி எழ முயற்சி செய்வோம். அப்படி நாம் எழுந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய அந்த உறவு விரிசலிலிருந்து ஆண்டவர் நம்மை மீண்டுமாக ஒன்றிணைத்து அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்வார். இந்த தவக்காலம், அதிலும் குறிப்பாக இந்த புனித வாரம் அதற்கான அருமையானதொரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்த செயல்பாடுகள், ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த
பிரமாணிக்க நிலையிலிருந்து நாம் விலகிச் சென்ற அந்த செயல்பாடுகள் அனைத்தையும் நம்முடைய கண் முன்பாக கொண்டு வருவோம். நாம் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டுமாக ஆண்டவரோடு ஒப்புரவாக முயற்சி செய்வோம். அவ்வாறு செய்கிற பொழுது நிச்சயமாக இந்த பாடுகளின் நாட்களில் அது ஆண்டவருக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க ஆண்டவரோடு இணைந்து அவரோடு ஒப்புரவாகி அவருடைய துன்பங்களில் காயங்களில் அவருக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய நல் மனது வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கொடைகளில் எங்களை பங்கு பெறச் செய்யும் நீ அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் நாளும் மாட்சிமிக்க உயிர்ப்பின் நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலுமே பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உமை இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவனேகும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உணராகுமே.
உன்னை வணங்கிடுவேனா. உயிராதாரமே என்னில் நீயானதான் உன்னில் மகிழ்ந்திடுவேனா. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாக வா, நீங்காமல் வா. அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தம் அது உனதாகுமே. அன்பு மக்களே, இன்றைய தினம் நம்முடைய மறை மாவட்டத்தில் அனைத்து குருக்களுக்கான தியானமானது தூத்துக்குடியிலே ஆயர் இல்லத்திலே வைத்து ஆயர் தலைமையில் நடைபெற இருக்கின்றது. மாலையில் திருத்தைல திருப்பலி, அதாவது புனித எண்ணெய்கள், நம்முடைய வழிபாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய, அருட்சாதனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் அர்ச்சிக்கக்கூடிய திருப்பலியும் ஆயர் தலைமையிலே நடைபெற இருக்கிறது. இந்த திருப்பலியில் குருக்கள் தங்களுடைய குருத்துவ வாக்குறுதிகளை புதுப்பிப்பார்கள். எனவே இன்றைய தினம் சிறப்பாக நம்முடைய அனைத்து குருக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருளடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.